இயேசுவின் நாமத்தினால today the Holy Spirit God is speaking to you. No more hiding. சொல்லுங்க, no more hiding. இனி மறைந்திருப்ப காலம் அல்ல இது. நான் ரொம்ப நாள் மறைமுகமா சொல்லி, இன்டைரக்டா சொல்லி, அப்படி சொல்லி, இப்படி சொல்லி, அப்படி சொல்லி தேவையில்லாண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அப்படிப்பட்ட அபிஷேகம் இருப்பதை நான் உணர்கிறேன். அது என் அழைப்பென்று உணர்கிறேன். அதுதான் என்னை அழைத்தவருடைய கரம் என் மேலே இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறேன். அழைத்தவருடைய கரம் என் மேலே இருக்கிறது. Lord, we thank you for this beautiful morning that you have given us. இது எவ்வளவு அருமையான ஒரு நேரம் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்க, உடைய சித்தத்தை ஆண்டவரே கீழ்ப்படிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. We have gathered here to hear your voice, Master. Lord, we support you all the time. Support you all the time. Thank you for this. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಈ ಸಮಯ ನಿಮ್ಮದು ತಂದೆ, ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಗೊಳಿಸಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಅನುಗುಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲು ನಮ್ಮನ್ನು சமர்ப்பிச்சுக்கொடுத்தா இದೇவே ಅಂತ ಹೇಳೋಣவா? ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவுக்கு பின்ன போகலாம். அதனால கர்த்தர் சில காரியங்களை அதற்கு முன்பாக நமக்கு வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபாகமம், யோசுவாவும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம், டியூட்ரானமி 31:7. பட் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இது யோசுவாவுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சில காரியங்கள். பிறகு நம்ம யோசுவாவில் பல காரியங்களை நாம் கவனித்துக் கொண்டிருந்தாலும், இந்த கால வேளையில ஆவியானவர் முன்னாலே நடந்த சில காரியங்கள், முன்னாலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை அழைப்பதற்கு முன்பாகவே சில வாக்கு தத்தங்களை வைத்து நம்மளை அழைக்கிறார். ஆமென். நாம அழைப்பை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி there is 2 phases in our lives. 2 ವಿಧமான கட்டங்கள் இருக்கிறது. 2 ತರಹದ ಭಾಗಗಳು. ಒಂದು, ನಾವು ಕರುವಿಕೆಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, ಕರುವಿಕೆ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, ಅಂದ್ರೆ ಕರುವಿಕೆ ಈಗಾಗಲೇ ಇದೆ. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ಕರುವಿಕೆಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ನಾವುಗಳು, ನನ್ನ ಕರುವಿಕೆಯನ್ನು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯ. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் புரிந்து கொண்டால்தான், அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, அந்த அழைப்பு வரும்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்று நினைப்பேன், உபாகமம் வாசித்து பாருங்க. நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. 31:1 ಅವರು ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೋಶೆ ಹೋಗಿ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ, ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿ ಬಂದಂತ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ, ಇದುವರೆಗೂ ಇವರನ್ನು ಮೋಶೆಯನ್ನು ಮಾತ್ರ ಕಂಡಂತ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ, ಮೋಶೆಯ ಮಾತುಗಳು ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಇತ್ತು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ. They heard Moses. They wanted to hear Moses. They have been used to hearing Moses. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவன் கடைசியாக சில வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறான். அவன் சொல்லும் பொழுது என்ன வார்த்தைகள் வெளிப்படுகிறது என்று நாம் இங்க பார்க்கலாம். எஸ், ಅವನು ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತಂತೆ? 120 ವರ್ಷ ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆಯುಷ್ಕಾಲ ಎಷ್ಟು? 120 years was given to him. இந்த 120 yearsல பல காரியங்கள், 40 வருஷம் எங்க போய்விட்டது? எகிப்தில் போனது. இன்னொரு 40 வருஷம் மீதியான்ல போனது. இன்னொரு 40 வருஷம் ஆண்டவருக்குள்ளே வல்லமையாய் தேவனுடைய அழைப்பு அப்பொழுது அவன் வாழ்க்கையிலே நிறைவேறினது. How many years? 40 years he was in. பாருங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி
டிவைட் ஆயிருக்கிறது. 40 வருஷம். அப்போ நான் சொல்லட்டுமா, அவன் பிறக்கும் போதே அவனுக்கு அழைப்பு இருந்ததா இல்லையா? நான் சொல்லட்டுமா, நீங்க பிறப்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது. பிறப்பதற்கு முன்னாடியே இருக்கிற நம்ம எல்லாம் சொல்றோம், பிறப்பதற்கு முன்னாடியே அழைப்பு பெற்றவர்கள் அந்த அதிசயத்தோடு, அந்த கனத்தோடு, அந்த மகிமையோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அப்போ மோசேக்கு பிறப்பதற்கு முன்பாகவே என்ன இருந்தது? அழைப்பு இருந்தது. கருவிக்கு இத்து. ஆனா 40 வருஷம் அவன் எங்கே இருக்க வேண்டியதா இருந்தது? எகிப்தில வளர்க்கப்பட வேண்டும். எகிப்து அவனுடைய வாழ்க்கையில 40 வருஷம். அதற்கு பிறகு இன்னொரு 40 வருஷம் எங்கே? மீதியான்ல அவங்க மாமனார் இடத்துல. அவனுக்கு தான் நிறைய சிஸ்டர் இன்லாஸ். யாருக்கு? மோசேக்கு. அங்கே அவன் என்ன பண்ணினான்? 40 வருஷம் இருந்தான். இந்த 80 வருஷம் அவன் வாழ்க்கையில தேவைப்பட்டது. ஒரு மனுஷனை உருவாக்கும் போது கர்த்தர் சில வருஷங்களை அவன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சில வருஷங்களை அவன் வாழ்க்கையில அவரே கொடுக்கிறார். அது எகிப்தா இருந்தாலும் சரி, அது மீதியானா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாம் சரியே. சில நேரங்களில் நம் வாழ்க்கையில ஆண்டவர் எகிப்தை அனுமதிப்பார், சில நேரங்களில் நம் வாழ்க்கையில மீதியானை அனுமதிப்பார். ஆனால் மோசே உருவாக வேண்டும் என்றால் சில நேரங்களில் எகிப்து வேண்டும் தான். எகிப்து இல்லை என்றால் மோசேயோட வாழ்க்கையில அந்த அந்த மேன்மை வந்திருக்காது. ஒரு ராஜாவுடைய வீட்டில், ஒரு பார்வோனுடைய வீட்டில் எகிப்திலே அவன் இருந்தான். I'm telling you this morning, sometimes எகிப்தில் இருந்தாலும் நமக்கு பார்வோனுடைய ராஜாத்தி கையில் நம்மளை கர்த்தர் வளர்க்க வைப்பார். ஹல்லேலூயா சொல்லிடுங்க. எகிப்தில் இருக்கிற அனுபவம், ஐயோ ஐ அம் இன் ஈஜிப்ட், நான் எகிப்தின் அனுபவம் என்று சொல்லாதிருப்போமாக. அழைப்பு இருக்கிறவனுக்கு எகிப்தில் இருந்தாலும் ராஜா வீட்டில் அங்கிருந்து அவனுக்கு பராமரிப்பு உண்டு. அங்கிருந்து பராமரிப்பு உண்டு. நம்ம எங்க இருந்தாலும் நம்முடைய பராமரிப்பு பரலோகத்தில் உண்டு. தேவ பிள்ளையே, எகிப்து தான், எகிப்து தான். எகிப்து என்று சொன்னாலே ரொம்ப மேன்மையான இடம் இல்லை, பிடிக்காத ஒரு இடம். தேவ ஜனங்களுக்கு விரோதமான ஒரு இடத்திலும் அவனுக்கு சகாயம் இருந்தது. எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே இருந்து மீட்க, இந்த எகிப்திலிருந்து மீட்கத்தான் இவனை என்ன பண்ணினார். அப்படிப்பட்ட அழைப்பு தான் இவனது. அதனால ஆண்டவர் யார்கிட்ட கொண்டு போய் அவனை விட்டார்? ராஜாத்தி கையில். அந்த ராஜாவுடைய வீட்டிலேயே வளர்க்கப்பட்டான். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, இன்றைக்கு ஒரு ரெவலேஷனை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு போங்க. ஒரு ரெவலேஷனோடு இங்கே இருந்து போங்க இயேசுவின் நாமத்தினால. ஐயோ, நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், அந்த குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு இப்படி சகாயம் இல்லை, அப்படி சகாயம் இல்லை, எனக்கு புருஷனுடைய உதவி இல்லை, மனைவியுடைய உதவி இல்லை, பிள்ளைகளுடைய உதவி இல்லை, இப்படி எல்லாம் சொல்லாமதபடிக்கு ஆண்டவரை எகிப்தில் வைத்தாலும் எங்க வைக்கிறார் என்பதுதான் விசேஷம். ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன்? Even though I am in Egypt, where am I? Even though I am in this situation, even though my family is the most least of the families, even though everything around me என்னை சுற்றிலும் ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. நீ அழைப்பை பெற்றிருப்பதினாலே நீ இருக்கிற இடம் விசேஷம். ஐயோ, நான் யோசித்து பாருங்க. He had to deliver them. ஆக்சுவலி எனிமி வீட்டில் வளர்க்கப்படுறான். சில நேரங்களில் ஆண்டவர் பாருங்க, நான் சொல்கிறேன், போலீஸ்காரன் ஒருத்தனை தேடினே இருக்கிறான். போலீஸ்காரன் வீட்டிலேயே இருந்தால் எப்படி இருக்கும்? கர்த்தர் அப்படி மாற்றி வைக்கிறார். யாரை வளர்த்து கொண்டிருக்கிறான்? பார்வோன் யாரை வளர்த்து கொண்டிருக்கிறான்? யாரை வளர்த்து கொண்டிருக்கிறான்? அவனுடைய பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவனையே சேலஞ்ச் பண்றவனே, அவனே எதிர்த்து நிற்கிறவனே அவன் வீட்டிலேயே வைத்து வளர்க்க வைக்கிறார். அவனுடைய வீட்டிலே. அதுவும் எப்படி, எனக்கு இந்த மோசோடைய அழைப்பு இருக்கிறவர்களுக்கு எப்படி நடக்கும் என்று புரிந்து கொள்ளுங்க. அழைப்பு இருக்கிறவங்க சாதாரணமா எல்லாரையும் போல இருப்பதில்லை. அதுதான் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறவங்க நான் விசுவாசிக்கிறேன். I believe all of you have been called with a purpose. அதனால சில நேரங்களில் எகிப்துக்கு போனாலும் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், அவளுடைய தாய்க்கு தெரியாது, அவளுடைய சிந்தனையில வரவும் இல்லை. சில நேரங்களில் நம்மளை சுற்றில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை குறித்து அழைப்பு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை.
நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு எண்ணம், ஐயோ இவங்களுக்கு மாத்திரம் எனக்கு இருக்கிற இந்த காரியம் தெரிஞ்சிருந்தா, ஐயோ எனக்கு இருக்கிற இந்த வாஞ்சை இவங்களுக்கு தெரிஞ்சா என்னை என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. நான் சொல்றேன், தெரிய வேண்டாம். சொல்லுங்க, இன்னைக்கு தெரிய வேண்டாம். அது தாயே இருந்தாலும் தெரிய வேண்டாம், அது கணவனே இருந்தாலும் தெரிய வேண்டாம். சில நேரங்கள்ல ஆண்டவர் அவர்களுக்கு தெரிவிப்பதில்லை. காரணம், அவர்களுக்கு தெரிவித்தால் அவர்களுக்கு தெரிந்த ஆலோசனையில நடத்துவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்தால் அவருடைய ஆலோசனையிலே நடத்தப்படுவோம். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி டு நோ. நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு ஆதங்கம், நிறைய நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருப்பதில் தப்பில்லை, ஆசை இருக்கணும். எல்லாரும் போல ஆசை மோசேக்கு கூட இருந்திருக்கும். என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க. ಅವನು ಅವರಿಗೆ ನಾನು ಈಗ 120 ನಾನು ಈಗ ಏನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, 120 ವರ್ಷ ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಈ 120 வருஷದಲ್ಲಿ நிறைய பேருக்கு என்னுடைய அழைப்பு தெரியாது, நிறைய பேருக்கு எனக்கு என்ன அனுபவம் என்று தெரியாது, நிறைய பேர் என்னை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார் என்று தெரியாது, கர்த்தர் என்னை நாளைக்கு எப்படி நடத்த போகிறார் என்பது சில நேரங்களில் எனக்கே தெரியாது. உண்மை சொல்றேன், சில நேரங்களில் நாளைக்கு கர்த்தர் உன்னை எப்படி நடத்த போறார் என்றது யாருக்கு தெரியக்கூடாது, எனக்கே தெரியக்கூடாது. ஐயோ சொல்லுங்க இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எப்படி கேட்டுனேன், நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன செய்ய போறேன். ஐயோ சில பேருக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் பிறந்துட்ட சில பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 4 பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறேன். ஒன்று 4 ஆம்பளை பிள்ளை பிறந்து ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனே இவங்களை என்ன ஆயிடுவாங்க, பொறுப்பே இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. உடனே எல்லாவற்றையும் பேசுவாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் சமம், எல்லாவற்றும் வளர்க்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், நாளைக்கு குறித்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார், நாளை குறித்து கவலைப்படாத. யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார், நாளை குறித்து கவலைப்படாத. அப்படி என்று சொன்னால் நாளைக்குரிய அழைப்பு எனக்கு இன்றைக்கு தெரியணும் என்று அவசியம் இல்லை. மோசேக்கு அவன் எகிப்துக்கு போகிறான் என்று அவனுடைய தீர்மானம் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய தீர்மானங்களை தாண்டி ஆண்டவர் தீர்மானங்கள் எடுக்கட்டும் என்று சொல்லணும். ஆண்டவரே என்னுடைய தீர்மானம் வேண்டாம் ஆண்டவரே. அவனுடைய தாயோட தீர்மானம் என்ன தெரியுமா? அவனை எப்படியாகலும் பிழைக்க வைக்கணும். she saw him beautiful, அழகா இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே இது வீணா இருந்தா ஏன் அழகா கொடுத்துருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. மற்ற குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணார்களா, பயங்கரமான காரியம் நடந்திருக்கிறது. எடுத்து என்ன பண்ணார்கள், அந்த நைல் நதியில விசிறி போட்டார்கள். எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன பண்ணினார்கள், விசிறி போட்டார்கள். ஆனா இந்த ஜோகேபாத் பார்க்குறா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிஷத்தை நான் எப்படியாகலும் பாதுகாத்துக் கொள்ளணும். அது ஒன்றுதான் அவளுக்கு. அவளுடைய அழைப்பு என்ன தெரியுமா? தேர் ends her part. அவளுடைய அழைப்பு எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் அதை பாதுகாத்து, மற்றவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, மற்றவர்கள் எல்லாம் பயந்த பொழுது, மற்றவர்கள் எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருந்த பொழுதும் கூட கர்த்தர் அவளுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றி முடித்தாள். அப்படிப்பட்ட ஒரு தாயாக, அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக, அப்படிப்பட்ட ஒரு கணவனாக, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக கர்த்தர் உன்னை இன்னைக்கு அழைக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்டதை முதலாவதாக பொக்கிஷமாக எடு. அது உன்னுடைய படிப்பா இருக்கலாம், உன்னுடைய வேலையா இருக்கலாம், அது உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், உங்க அத்தையா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, அழகா இருக்கிறது. சொல்லுங்க, இது கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது, அழகா இருக்கு. கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது, அழகா இருக்கிறது. அது அவளுக்கு என்னவில்லையா, மனம் இல்லாமல் அதை பாதுகாத்தாள். பாதுகாத்து கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைத்து விட்டு அவள் நகர்ந்து விட்டாள். நாளைக்கு என்ன நடக்குது என்று அவளுக்கு தெரியாது, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஆனால் அவள் செய்தது என்ன தெரியுமா? இதை சத்துருவிட கையிலிருந்து நான் பாதுகாக்க வேண்டும், இதை பட்சிக்கிறவளுக்கு கையிலிருந்து அது பாதுகாக்க வேண்டும். Today the Lord has given you the responsibility. He will hold you responsible for the people that He has sent you. உனக்கு கொடுக்கப்பட்ட மனுஷர்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கர்த்தர் உன்னிடத்தில் விசாரிப்பார். அந்த பயம் இருக்கட்டும், அந்த பொறுப்பு இருக்கட்டும். கர்த்தர் விசாரிக்கிற நாளிலே யோசேபாத் தைரியமா நின்றிருப்பாள். கர்த்தர் ஒருவேளை என்னை விசாரித்தால் நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் கொடுத்த அனைத்தையும் குறித்து I was very careful, I was very responsible. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ ரெஸ்பான்சிபிளா இருப்பியா? உனக்கு கொடுக்கப்பட்டதில் நீ ரெஸ்பான்சிபிளா இருப்பாயா? will you take that responsibility? will you say I will be responsible for whatever that you have given me?
நீங்க கொடுத்த எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? கொடுக்கிற காரியத்துல ஒரே she took all the risks that she could take. அவளால 100% அதுக்கு மேல முடியாது என்று சொல்லும் பொழுதுதான் இங்க இருக்கிற எத்தனை பேர் எனக்கு தெரியாது. The Lord is speaking. Have you taken 100% risk? நீங்க 100% ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு டைரக்டா வருது. 100% ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். அந்த மனுஷனுக்காக நான் 100% ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். அந்த சுச்சுவேஷனுக்காக 100% ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். அந்த சூழ்நிலைக்காக 100%. God demands 100%. God demands from your side. I'm telling you, it is easy. ரொம்ப ஈஸி. இந்த பிரசங்கத்துக்கு நான் 100% யாரை டிமாண்ட் பண்ண, யாருக்கிட்ட இருக்கிறேன்? ஆண்டவரே நீங்க பேசுங்க, 100% முடிஞ்சிச்சு, என் வேலை முடிஞ்சுது. எப்போ நீங்க 100% கொடுத்தீங்க உங்க வேலை முடிஞ்சது அர்த்தம். 100% கொடுக்காத வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை இருக்குது. சில பேர் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய சித்தம். ஆண்டவர் சொல்றார் 100% கொடு. 100% என்ன பண்ணு? 100% சொல்லுங்களேன். 100% கொடு, அப்புறம் பேசு. உன் மனைவி 100% எனக்கு கொடு, உன் பிள்ளைகளை 100% எனக்கு கொடு, உன் சுச்சுவேஷன் 100% எனக்கு கொடு. 100% கொடு. அதுதான் முழுமையா ரிஸ்க் எடுக்கிற வாழ்க்கை. நமக்கு என்ன பண்ணுவோம்? நிறைய நேரங்கள் அதை குறித்து பாதர் பண்ணி இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கண்ணீரோடு பாதர் பண்ணி நிறைய ஒன்றுமே செய்ய போறதில்லை. அதை விட ஆண்டவரே, சில பேர் நான் கேட்டிருக்கிற அவருடைய சாட்சிகள், அவர்கள் சொல்வார்கள், நான் ஒன்றும் செய்யலை பாஸ்டர்மா, நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று அறிந்தேன். 100% அவருக்கு கொடுத்துட்டேன். சொன்னவர்கள் திரும்பி பார்த்த போது காரியங்கள் நடந்து அவர்கள் நினைப்பாத நேரத்தில் கர்த்தர் காரியங்களை நினைத்து முடித்தார். The Lord has finished the works that he has started. அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு விரும்புறீங்க ஆண்டவரே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் சொல்லுங்களேன். அவர் சமூகத்தில் சொல்ற, இது ஆண்டோட சபை, இது ஆண்டோட வீடு. இங்க தைரியமா பேசலாம், இங்க தைரியமா சொல்லலாம், இங்க எந்த தடையும் இல்லை. சொல்லுங்க, 100% நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜோக்கேகாபாத் மாதிரி நான் என்ன பண்றேன்? ஜோச்சேபாத் மாதிரி இன்றைக்கு 100% நான் என்ன பண்றேன்? டிரான்ஸ்ஃபர் பண்றேன். லேர்ன் டு டிரான்ஸ்ஃபர். ஐ ஆஃபன் சே திஸ், லேர்ன் டு டிரான்ஸ்ஃபர். ஐயோ இப்படி இருக்குது, அவர் அங்கே இருக்கிறாரு, அவர் இங்கே இருக்கிறாரு, இந்த நிலைமை இப்படி இருக்குது, நாளைக்கு கடன் என்ன செய்ய போகிறேன்? இது ரொம்ப ரியலாக இல்லையா? நான் வேணா இங்கே பேசிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பயங்கர தீவிரமாக இருக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒன்று செய். இவ்வளோ டென்ஷனாக தானே இருக்குது, இவ்வளோ ப்ரெஷராக தானே இருக்குது, இவ்வளோ பாரமாக தானே இருக்குது. ஒன்று செய். 100% கமான் எழுந்துரு. 100% என்ன பண்ண? முழங்கால் போடு. கர்த்தர் சொல்லி கொடுத்த விஷயங்க. அப்பொழுதே அங்கே முழங்கால் போட்டு ஜெபித்து அதே காரியத்தை நினைத்து ஆண்டவரே ஐ அம் ட்ரான்ஸ்ஃபரிங் இட் யூ, ஐ அம் கிவிங் இட் யூ சொல்ல கர்த்தர் அந்த காரியத்தை அப்படியே முடித்து கொடுத்திருக்கிறார். நான் திரும்பி பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த சூழ்நிலை மாறிவிட்டது மகளே. ஏன் தெரியுமா? நீ ஒன்று செய்த 100% என் கிட்ட கொடுத்துட்ட. நீ ரிஸ்க், உன்னுடைய ரிஸ்க என் ரிஸ்காய் நான் இன்றைக்கு மாற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அழைப்பு இருக்கிறது. இதற்கு பின்னாடி நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், அழைப்பு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாய் இருக்கிறவர்களுக்கு ஜெபிப்பதை பார்க்கிலும் நிச்சயமான அழைப்பு இருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது, பிசாசு அவங்க வாழ்க்கையில தந்திரங்களை விதைக்கும் பொழுது, பிசாசு அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் பொழுது, ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை ஒன்றுக்கு இந்த காலையில சொல்லுகிறேன். நான் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இது அழைக்கப்பட்ட குடும்பம், இது அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை, இது பிசாசு தொடக்கூடாது, இது பிசாசு கெடுக்க கூடாது, பிசாசு இதன் மேல அதிகாரம் எடுக்க கூடாது, நீங்க அதிகாரம் எடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கையில நான் இன்னைக்கு கொடுக்கிறேன். சிதறடிக்க விடமாட்டார் ஆண்டவர், சிதறி போக உன்னை விடமாட்டார். இவர் நல்லவர், இவர் பயங்கரமான பாசமுள்ள தேவன். உன்னை கரங்களிலே ஏந்துகிறவர், உன்னை அணைக்கிறவர், உன்னை ஒரு பொழுதும் கெட்டு போக விடமாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே நிற்க கற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தாங்க ரிஸ்க் எடுக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரிஸ்க் எடுக்கணும்.
நான் சொல்லுவேன், ஆண்டோடைய ராஜ்யத்தில் நான் எடுத்த எந்த ரிஸ்க்குமே வீணா போகலை, வீணா போகல. சொல்றேன், வீணா நெவர் வெண்ட் இன் வே, நெவர் எவர். இது வரைக்கும் சேலஞ்சா சொல்றேன், இது வரைக்கும். ஏன்னா நான் அறிந்திருக்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்தில் வைக்கும்போது அது கெட்டு போகாது ஆண்டவரே. இது குயவனுடைய கரம், இது குயவனுடைய கரம். எத்தனை பேர் இன்றைக்கு குயவனுடைய கரத்தில் கொடுத்துடுங்க களிமண்ண, குயவனுடைய கரத்தில் கொடுத்து விடுகிறேன். கொடுத்து பாருங்க, டுடே the change will happen. this moment அவர் தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல குயவன், நல்ல. ஏன் இப்படி கத்தி கத்தி பேசுறேன் நீங்க வேணா நினைக்கலாம், ஏன்னா குயவன் கையில இருக்கிறதுனால சும்மா இருக்க முடியவில்லை, அவர் வணைந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாளுக்கு நாள் வணைந்து கொண்டே இருக்கிறார். some people might think, இவர்களுக்கு வேலை இல்லையா, இவர்களுக்கு இதே தான் பொழப்பு, இதே தான்ப்பா என் பொழப்பு. சொல்லுங்க, இதுதான் என் பொழப்பு. சொல்லுங்க, பிசாசு கேட்கும்படியாக சொல்லுங்க, இதுதான் என் பொழைப்பு, இதுதான் என் பொழைப்பு. என் அழைப்புக்காக நான் எது வேண்டானாலும் செய்வேன், என் அழைப்புக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், எனக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்டினிக்காக நான் எவ்வளவு தூரத்திற்கும் போவேன். எத்தனை பேர் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். I will go any extent. சொல்லி பாருங்க, ஆண்டவர் உன் பட்சத்தில் நிற்கிறாரா இல்லையான்னு பாருங்க. எலியா போனா எனி எக்ஸ்டென்ட், ஆஹாபா வரட்டும். ஆஹாபு அந்த இடத்தையே நாட்டி படைத்தான், எசபேல் அந்த இடத்தையே ஆட்டி படைத்தான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, பயங்கரம். எவ்ரிபடி was scared, எல்லாருமே நடுங்கி போனார்கள். ஆனால் எலியா என்ற ஒரு மனுஷன் வெளியில வந்தான். அவன் வெளியில வந்த பொழுது எசபேலுடைய காரியங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவளுக்கே தெரியாம எசபேல்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார், எசபேல்கள் நிற்காதபடிக்கு கர்த்தர் நசுக்கி போடுவார். எப்பொழுது எலியா ரிஸ்க் எடுக்க நிற்கும் போது எலியா என்ன செய்தான்? 1 ராஜாக்கள் திருப்பிக் கொள்ளுங்க, 1 அரசரும் 17 அத்தியாயம். as the Lord leads, இதுவும் வச்சுக்கோங்க, டியூட்ரானமி 31 வச்சுக்கோங்க, as the Lord leads. ಗಿಲ್ಯಾದಿನ ಪ್ರವಾಸಿಗಳಲ್ಲಿ ತೀಷ್ಟಿಯನಾದ ಎಲಿಯಾ ಎಂಬುವನು ಆಹಾಬನಿಗೆ ಆಹಾಬುடைய ಚರಿತ್ರೆಯನ್ನು ನೀವು ಆಮೇಲೆ ಓದಿವು ನೋಡಿ. ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಚರಿತ್ರೆ ಅವನಿಗೆ. அவன் இஸ்ரேலின் ராஜா, தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. ஆனா யாருக்கு சோரம் போனா? எசபேலுக்கு சோரம் போயிட்டான். எசபேலுடைய காரியங்களெல்லாம் செய்தான், மேடைகளை கட்டினான், தூபங்களை என்ன பண்ணினான்? கொளுத்தினான். பயங்கரமான இஸ்ரவேலை அசுத்தப்படுத்தி விட்டான். இப்படி பயங்கரம், தலையை எடுத்து விடுவான். அவன் கிட்ட போய் யாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்டவனை சில நேரங்களிலே சந்திக்க வேண்டும். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற பிசாசை நீயும் நானும் சந்திக்கணும். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எதிரியை நீயும் நானும் சந்திக்க வேண்டும். அந்த ஆவியை கட்ட கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given you the authority. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுதோ இல்லையோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த அதிகாரம் உண்டு தேவ பிள்ளை, உனக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனா நீ என்ன பண்ற? கொஞ்சம் மறைந்து கொள்கிற, கொஞ்சம் என்ன பண்ற? யார் பின்னாடியோ மறைஞ்சு கொள்ற, எதன் பின்னாடியோ மறைந்து கொள்ற. சம்திங் யூ ஆர் ஹைடிங் பிஹைண்ட். எதன் பின்னாடியோ நீ என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கிற? ஒளிந்து கொண்டிருக்கிற. யூ ஆர் ஹைடிங். எதன் பின்னாடியோ நீ ஒளிந்து கொண்டிருக்கிற. அவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க பின்னாடி ஒளிந்து கொள்ளாத. அவங்க நல்லா கொடுக்குறாங்க, அவங்க பின்னாடி ஒளிந்து கொள்ளாத. அவங்க நல்லா செய்யறாங்க, அவங்க பின்னாடி ஒளிந்து கொள்ளாத. அது ஒளிவு அல்ல, அது மறைவான கண்ணி. That is a snare. That is a snare. சில நேரங்களில் மறைந்து கொள்கிறோம். நான் சொல்லுவேன், அதன் பின்னாடி எல்லாம் மறைந்து கொள்வதை விட ஆகாபை எதிர்ப்பது தான் உன்னுடைய அழைப்பு. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லு. மறைந்து கொண்டு, if you are going to hide, you are never going to be hidden. புரிஞ்சுக்கோங்க நல்லா. அது உன்னை என்ன பண்ணாது? மறைக்காது. ஏதோ ஒரு நாள் வரும், எல்லா மறைகளும் போய்விடும். ஆனால் இவன் நினைத்தான், மறைந்து எத்தனை நாள் வாழ போறேன்? மறைந்து எத்தனை நாள் நம்ம அதை மறைத்து கொண்டே இருக்க வேண்டும்? எத்தனை நாள் அதை அப்படியே மூடி பயந்து ஒளிந்து, ஐயோ வேண்டாம், ஐயோ இப்போ வேண்டாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில், இன்னொரு நாளைக்கு, இன்னொரு நேரத்துக்கு, இன்னொரு இடத்துக்கு. இயேசுவின் நாமத்தில், today the Holy Spirit God is speaking to you.
நோ மோர் ஹைடிங். சொல்லுங்க, நோ மோர் ஹைடிங். இனி மறைந்திருப்ப காலம் அல்ல இது. இது மறைந்திருப்ப போவதில்லை ஆண்டவரே. நான் ரொம்ப நாள் மறைமுகமா சொல்லி, இன்டைரக்டா சொல்லி, அப்படி சொல்லி, இப்படி சொல்லி, அப்படி சொல்லி தேவையில்லை ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அப்படிப்பட்ட அபிஷேகம் இருப்பதை நான் உணர்கிறேன். அது என் அழைப்பென்று உணர்கிறேன். அதுதான் என்னை அழைத்தவருடைய கரம் என் மேலே இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறேன். அழைத்தவருடைய கரம் என் மேலே இருக்கிறது. ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಒತ್ತು போயிடுவோம். ಏನಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವ್ರು ಮಾಡ್ತಾರ ಸರಿ, ಅವ್ರ ಮರೆಯಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾಡಿಬಿಡ್ತೀನಿ, ಹೊಂದ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀನಿ. ಅವ್ರ ಮರೆಯಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಅವ್ರು ನನಗೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಮರೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರ್ತೀನಿ. நான் ಹೇಳ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ஓனர் ನಿಮಗೆ மறையல்ல. எனக்கு தெரியும் எத்தனையோ ஓனர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பிடிச்சி அவங்கள அடிக்கிறாங்க. இவங்க ஓனர் என்ன பண்ணுறாரு, நான் தான் அடிக்க முடியல, என்ன பண்ணேன். உண்மை. சில ஓனர்னா கொஞ்சம் ஓடி வரணும் தானே. இவங்க வீட்டுக்காக அந்த ஆள் நிற்கிறாரு. இதை விட நான் பழைய காரியங்களை பார்த்துருக்குறேன். ரெண்டு எதிர் வீட்டில் 2 லேடிஸ் பயங்கர சண்டைன்னா அது பெரிய அளவுக்கு போயிடுச்சு. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக 2 ஹஸ்பண்ட்ஸ் அடிச்சுக்கிறாங்க, ஊரே அடிச்சுக்குது. எதிர் வீட்டில் இருந்த ஒரு சும்மா இருக்காம போய் அவங்களுக்கு, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அம்மாவுடைய ஹஸ்பண்டு சும்மா நிற்கிறார். உண்மை. ஆனால் எதிர் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஓடுறாரு, எதிர் வீட்டுக்கிற அண்ணா ஓடுறாரு, எல்லாமே ஓடி வந்துட்டாங்க. அவர் மாத்திரம் எக்கேடு கெட்டானா. யோசித்தேன், ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாருங்க. இவர் போய் அடி வாங்கினார். எதிர் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், நல்லா பலார் நாள். நான் நினச்சேன், நான் அவங்ககிட்ட அவங்க மணிக்கு சந்தோஷம் இருக்கும், நல்லா வாங்கினி. ஏன் சொல்கிறேன், சில நேரங்களில் நமக்கு வேண்டாத காரியத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அனாவசியமாக போகக்கூடாது. வேண்டாத காரியத்தில் என்ன போடக்கூடாது. நிறைய நேரங்களில் நமக்கு அது தேவையே இல்லை. நம்முடைய அழைப்பே அது இல்லை. நமக்கு ஆண்டவர் அதை அன்னைக்கு வச்சதே இல்லை. நமக்கு அந்த பேச்சே நமக்கு அது அன்னி இல்லை. நமக்கு அந்த அவங்கள சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு அவங்களோட நமக்கு எந்த காரியமும் இல்லை. ஆனாலும் அது சுயத்தில் வர சில விஷயங்கள். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் சந்திக்க வேண்டாதவர்களை சந்திக்க கூடாது ஆண்டவரே. அப்பா எனக்கு வேண்டாத காரியங்கள் என்னிருந்து அகற்றி போடுங்க, இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுங்க. அது எனக்கு மறைவு அல்ல. இன்றைக்கு நான் யாரை சந்திக்கணும், சந்திக்க கூடாது, யாரை பேசணும், பேசக்கூடாது, யார்கிட்ட போகணும், போகக்கூடாது, எல்லாவற்றையும் நீங்க தீர்மானிங்க ஆண்டவர். இன்னைக்கு தீர்மானித்து அப்படி கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக என் வாழ்க்கையில செய்தார் என்றால் உங்க வாழ்க்கையிலும் செய்வார். வை அன்னெசரி ஏன் நான் சொல்லுவேன், அழைப்பு இருக்கிறவங்க வீட்டில் வாழ்க்கையில் அன்னெசரியான எதுவுமே அன்னெசரி தான். சில நேரங்களில் சுச்சுவேஷன் எல்லாம் ஆனப்போது, ஐயோ திஸ் வாஸ் டூ அன்னெசரி, இது தேவையே இல்லாத விஷயம், ஐயோ இது தேவையே, யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, இது தேவையற்றது. ஏன் தேவையா, ஏன் வந்தது தெரியுமா? நாம் என்ன பண்ணல, ஆண்டவர் இது தேவையற்றதே எடுத்து போடுங்க. இப்போ கீரை க்ளீன் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் எடுத்துடுறீங்களா, அப்படியே போடுறீங்களா? ஒன்று தேவையில்லாததே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவையில்லாததை பொறுக்கி எடுக்க வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத நபர்களை, தேவையில்லாத காரியங்களை என் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு எடுத்து போட ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுங்க. நிறைய நேரங்களில் தேவையானதை விட தேவையில்லாதது அநேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? பிகாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது உன்னை திசை திருப்பி விடும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீ நினைத்து பார்ப்ப, ஐயோ வாட் எ லாஸ். வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, முன்னாடியே நான் வந்திருக்கலாம் பாஸ்டர்மா, முன்னாடியே நான் இதை செய்திருக்கலாம். நிறைய பேர் எனக்கு சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முன்னாடியே பல காரியங்கள் நஷ்டமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாததை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இன்னும் பிடித்து வைத்திருக்கிறோம். தேவையில்லாததை நாம் இன்னும் இழுத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, கையை விரித்து விடுகிறேன். பரலோகத்துக்கு நேராக கையை நீட்டி, பரவாயில்லைங்க, ஆண்டோடைய சமூகத்தில் பரலோகத்துக்கு நேராக கையை நீட்டி நான் கையை விரிக்கிறேன் ஆண்டவரே, கையை விரிக்கிறேன் ஆண்டவரே. தேவையில்லாத விஷயங்களுக்கு என் கையை விரித்து விடுகிறேன். I just allow it, Lord. Thank you, Holy Spirit. ஆமேன் ஆமேன். ஜபங்கள் ஆமேன். எஸ் ஆமேன். பரவாயில்ல, பிரசங்கத்துக்குள்ள ஒரு ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். பரலோகத்தில் ஒரு துண்டு தான் இது. ஆமேன். சபை என்ன? a piece of heaven. சொல்லுங்க, a piece of heaven. ஆமேன். ஒரு முறையும் சபைக்கு வரும்போது எங்க வர்றோம்?
ராஜாதி ராஜாவை வீற்றிருக்கிறவரை பார்க்க வருகிறோம். அவர் பேசுகிறதை கேட்க வருகிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வருகிறோம். அவருடைய அன்பை ருசிக்க வருகிறோம். அவருடைய வார்த்தையை வர்ணிக்க வருகிறோம். ஒவ்வொரு நேரம் வரும் பொழுது ராஜாதி ராஜாவுடைய வீட்டுக்கு வருகிறோம். அப்போ என்ன இது? திஸ் இஸ் a glimpse of heaven. ஆமென். அதுக்கு தாங்க சபைக்கு வந்து விட்டு போனா நீ இருக்கிற மாதிரியே இருக்க முடியாது. எத்தனோட பேரோட வாழ்க்கையில ருசித்து சொல்லுங்க பார்க்கலாம். ருசித்து சொல்லுங்க. ஆண்டுடைய சபைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனா அதே மாதிரி இருக்காது. ஒரு வித்தியாசம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அதுதான் ஆண்டுடைய வீடு. ஹல்லேலூயா. அப்போ ವಾಸಿಮಾ இப்போ ವಾಸಿಮಾ. ಗಿಲ್ದ್ಯಾನಿನ ಪ್ರವಾಸಿಗಳಲ್ಲಿ ಇಷ್ಟಿಯನಾದ ಎಲಿಯಾ ಎಂಬುವನು ಆಹಾಬನಿಗೆ, ನಾನು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಆಣೆ, ನಾನು ಸೂಚಿಸಿದ ಹೊರತು பாருங்க, அவன் சொல்றான், அவனை எதிர்கொள்கிறான். முதல்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா அவன எதிர்கொண்டனும் தெரியா கணுதலி. He met, he appeared. எங்க எதிர்கொண்டா? யாரை எதிர்கொண்டா? ஆஹாபை. ரொம்ப நாளா நச்சுன்னு இருக்குது இல்லை உங்க வாழ்க்கையில? இது நச்சுக்கிட்டே இருக்குது ஆண்டவரே, இது நச்சரிச்சுட்டே இருக்குது, இது ரொம்ப என்ன பண்ணிக்குது, முள்ளு மாதிரி அப்படியே குத்திட்டே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை முதல்ல நீ சந்தி. அதை முதல்ல என்ன பண்ணு? ரொம்ப நாள் இந்த நச்சை விடாத. நச்சு ரொம்ப நாள் விட்டா என்ன ஆயிடும்? எல்லா இடத்துலும் இந்த நஞ்சாயிடும். எல்லா இடத்துலும் பாய்சன் ஆகிடும். எல்லா இடத்துலையும் என்ன ஆகிடும்? ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆகையினால இவன் பார்த்தான், எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் உனக்கு பயந்தாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, யாருமே உன்னை நிற்கிற, உன்னை எதிர்க்கிற ஒரு அபிஷேகத்தை, உன்னை எதிர்க்கிற ஒரு எதிர்வலமையை ஒருவரும் இல்லை. ஆனால் ஆகாபு எதிர்பார்க்கவே இல்லை. ஆகாபு என்ன பண்ணல? நான் சொல்கிறேன் இன்னைக்கு, ஆகாபு உனக்குள்ள அபிஷேகத்தை எப்போ பார்ப்பான் தெரியுமா? நீ அதிகாரமாய் அவன் முன்னாடி நிற்கும் போது தான். எப்போ? அவனுக்கு அது வரைக்கும் தெரியாதுங்க. அது வரைக்கும் இப்படி ஒரு எலியா என்கிறதான எனக்கே சேலஞ்ச் பண்ணி என்னையே எதிர்க்கிற சில நேரங்களில் பிசாசு அப்படி நினைச்சிருப்பான். இவங்க குடும்பத்தை என்ன செய்தாலும், இவங்களுக்கு என்ன செய்தாலும், இவங்ககிட்ட என்ன சொன்னாலும், ஆண்டவரை பற்றி என்ன சொன்னாலும், இது சொர்ண கெட்டு இருக்கும், இது என்ன பண்ணாது, எலும்பி நிற்காது அப்படின்னு நினச்சா ரொம்ப என்ன பண்ணுவான்? ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்குவான். அவன் அசால்ட்டாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர், ஆகாப் அசால்ட்டாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எலியாவை எழுப்பினது போல இன்றைக்கு அவன் அசால்ட்டாக இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை அந்த இடத்துக்கு என்று நியமித்து எழுப்ப போகிறார். நமக்கு எந்த நேரம் தெரியுமா ஈஸியான நேரம்? ஆகாப் எப்படி இருக்கணும்? ஆகாப் என்ன ஆயிட்டான்? அசால்ட் ஆயிட்டானா இல்லையா? எவ்வளோ பேரை சந்திச்சிருப்பான், எத்தனை லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சமாளிச்சிட்டான், எத்தனையோ பேரை சமாளிச்சிட்டேன். ஆனா எலியாவை நீ சமாளிக்க முடியாது. எலியாவின் அபிஷேகம் அப்படிப்பட்டதல்ல, என்னுடைய ஜபம் அப்படிப்பட்டதல்ல. நான் வைராக்கியமா எப்பொழுதுமே ஜெபிப்பதுண்டு. உண்மை உங்களுக்கு சீக்கிரம் சொல்லித்தரேன். நான் வைராக்கியமா ஜெபிப்பேன். ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, என் காதுல விழுந்தா உடனடியா எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் விழும்போ நான் சொல்லுவேன், பிசாசே நீ எப்படி தொடர நான் பார்க்கிறேன், நீ எப்படி அவர்களை மேற்கொள்ற நான் பார்க்கிறேன். ஏனென்றால் என்னில இருக்கிற அபிஷேகம் அவராலே வந்தது. என்னை தாண்டி தான் நீ அவர்களை தொட முடியும், நீ தொட முடியாது என்று சொல்லுகிற அபிஷேகம் உனக்கும் 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 கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை தாண்டி தான் நீ போகணும். என் பிள்ளைய தொடரணும்னா என்னை தாண்டணும். என்று சொல்லுங்க இன்னைக்கு என் சுச்சுவேஷனை என்னை தாண்டி தான் போகணும். How many of you have the guts to say this? How many of you have the guts to say this? என்னை தாண்டி தான். Can you understand the power of the anointing? ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் சாதாரணமானது இல்லை. ஜெயித்திருக்கிறேனா? கண்டிப்பா ஜெயித்திருக்கிறேன். அது அவர்களுக்கு மாத்திரம் ஜெயம் அல்ல, எனக்கு தேவன் கொடுத்த ஜெயம். நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு விசுவாசி மணிங்க கர்த்தர் அவர்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒருத்தரும் precious.
நான் சொல்ல இந்த ப்ரெஷஸ் ஆனதை நீ அப்படி பறித்து கொள்ள முடியாது பிசாசே. இந்த ப்ரெஷஸ் ஆனதை நீ சீக்கிரமா அப்படி என்ன பண்ணிட முடியாது, ஸ்நாட்ச் பண்ணிடவே முடியாது. ஏனென்றால் அபிஷேகம் அவைகளை நொறுக்கி போட்டும். அபிஷேகம் அந்த காரியங்களை ஜெயித்து விடும். என் பலத்துல வந்தா நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா நான் அவருடைய பலத்துல, தாவீதுக்கு இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டதுங்க. தாவீதுக்கு இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அவன் சொன்னான், கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னான், இவர்கள் கிடக்குறாங்க என்ன, அவனை விட அண்ணனுங்க ராஜா எல்லாம் கிடக்குறான். சொல்லுங்க, அவன் கிடக்குறான். பிசாசை பார்த்து சொல்லுங்க, நீ கிடக்குறப்பா. ஐயோ, சொல்ல பயமா இருக்குது. நீங்க என்ன பாஸ்டர்மா இங்க இருந்து அப்படி சொல்லிடுவீங்க, நான் எல்லாம் அவனை போய் பார்க்கணும். நீ அவனை போய் பார்க்குற, நீ ஆண்டவரை பார்க்குற பிள்ளையா இருந்த. சில பேருக்கு அவங்க சொல்லுவாங்கம்மா, என்ன நான் இல்லை போய் ஏன் நீ அவஸ்தைப்படணும் சொல்லுங்க. ஏன் நீ ஏன் அவஸ்தைப்படணும்? அபிஷேகம் இருக்கும்போது அவஸ்தை இல்லை. அபிஷேகம் இருக்கும்போது அவஸ்தை இல்லை. எலியாவுக்கு அவன் என்ன பண்ணான், என்னதான் பண்ண முடியும்? ஆகாபால என்ன பண்ண முடிந்தது சொல்லுங்க, பாருங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನಾನೇ, ನಾನು ಸೂಚಿಸಿದ ಹೊರತು ಇಂದಿನಿಂದ ಕೆಲವು ವರ್ಷಗಳವರೆಗೆ ಮಳೆಯಾಗಲಿ ಮಂಜಾಗಲಿ கிட்ட சொல்லிடணும். இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. ஆஹாப் கிட்ட அப்பப்ப போய் சொல்ல முடியாது. நிறைய பேர் இதான் தவறு செய்றீங்க. ஐயோ, யாருக்கோ சொல்றேன்ப்பா, இன்னைக்கு யாருக்கோ சொல்றேன். நீ ஆஹாப் கிட்ட பேசுற வரைக்கும் துணிஞ்சிட்ட, ஆஹாப் கிட்ட போற வரைக்கும் நீ துணிஞ்சிட்ட. ஆனா என்ன பண்ற தெரியுமா, ஃபுல்லா சொல்ல மாட்டேன்ற. ஐயோ கொடுமை. சில பேர் ஃபுல்லா சொல்லவே மாட்டாங்க. ஐயோ சாமி, அவங்க கிட்ட இருந்து ஃபுல்லா. எங்களுக்கு ஒரு மாமா இருப்பார். ஆண்டவரே, அவர்கிட்ட இருந்து நீங்க முழு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் பெரிய ஞானி. பாதி சொல்லுவாரு, பாதி முழுங்கிடுவாரு. பாதி சொல்லுவாரு, பாதி முழுங்கிடுவாரு. போனேன் இல்லைங்க நரணம் ஆயிடுச்சு. போனேன் பேசினேன் இல்லைங்க, அங்க ஸ்டாப் பண்ணிடுவார். திருப்பி ஆமாங்க அங்க திருப்பி இல்லைங்க. அந்த இல்லைங்கலேருந்து திருப்பி வர்றது கூட வெள்ளங்கமே வந்துடும். அந்த மாதிரி முழுங்கி பிசாசு கிட்ட முழுங்கி பேசக்கூடாது. சொல்லு, பிசாசு கிட்ட முழுங்கி ஐயோ, இதெல்லாம் எனக்கே வெளிப்பாடுங்க. நான் இது வரைக்கும் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன்னா, ஒரு வாரம் வரும்போது கர்த்தர் வித்தியாசமாக தான் வார்த்தைகளை கொடுக்குறாரு. என்கிட்ட டைரெக்டாக நீங்கள் பேசுறீங்கன்னா நான் இப்படியெல்லாம் பேசுகிறேனா இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிறைய நேரங்களில் பிசாசுக்கிட்டே ஏன் ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ಮುಳುಂಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ಏನಮ್ಮ ಕಣದಲ್ಲಿ ನುಂಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ನುಂಗಿ. அதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான், உன்னை நொங்குன்னு கொடுக்குறான். ஏன் பண்ணுறத, நீ என்ன பண்ணுற, நுங்கி பேசிட்டது போதும். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போதும். இன்னைக்கு ஜெபமே நான் ரொம்ப செய்துட்டேன். கர்த்தர் நினைவு கொடுப்பாரு. ஆனாலும் முழுங்கி இந்த முழுங்கி பேசுகிறவங்க முழுமையான காரியத்தை பார்க்காமையே போயிடுறதுக்கு காரணம் என்னன்னா, முழுங்கி பேசுறது. ஆஹா போனா எனக்கு கிடைக்கிற இந்த ஒரே சான்ஸ், இதில் முழுசா என்ன சொல்லணுமோ சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம். நீங்க சொல்லுங்க, வர்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். வர்றது அப்புறம். ஓஹோ, சில பேர் நினைக்கிறேன் இதுதான் நீங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புறீங்களா, அதுதான் இங்கேருந்து வர்றவங்களாம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரியாகவே இருக்கிறாங்க. மனுஷங்க கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. நாங்கள் மனுஷங்கிட்ட எங்கள் உயிரே கொடுத்து அன்பு செலுத்துவோம். பிசாசுக்கிட்ட தான் நாங்கள் ஒரு மாதிரி. ஆமே, பிசாசுக்கிட்ட தாங்க நாங்கள் ஒரு மாதிரி. நாங்கள் மனுஷங்கிட்டலாம் ஒரு மாதிரி இல்லை, ஒரே மாதிரி. ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துகிற தேவ சபை இது. நீங்க சபையில யார்கிட்ட பேசி பாருங்க, எல்லாரும் அன்பை தவிர வேற எதுவும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆமென். கர்த்தருடைய அன்பை தான் வெளிப்படுத்துவோம். ஆனா வேற விஷயத்துல நாங்க ஒரு மாதிரி தான். பிசாசுடைய காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள், அவனுடைய தந்திரங்களுக்கு நாங்க ஒரு மாதிரி தான். நாங்க ஒரு மாதிரியானவங்க. அதனாலதான் அவனை மற்ற இடத்துல எல்லாம் என்னங்க ஒரு 1000 10,000 பேர் இருக்கிறாங்க.
நமக்கு அதெல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு மாதிரியா இருக்க விரும்புகிறோம். பிசாசு எங்களை பார்த்தா பயப்படணும், பிசாசு எங்களை பார்த்தா நடுங்கணும். இங்க வருகிறோட வாழ்க்கையில விடுதலை இருக்கணும். இங்க வருகிறோட வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்யக்கூடாது. இங்க வருகிறோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். இங்க வருகிறோட வாழ்க்கை வெளியில பார்க்கும் பொழுதும் உள்ள பார்க்கும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு சொல்லுங்க, முழுங்கி முழுங்கி பேச மாட்டேன். நோ மின்சிங் வேர்ட்ஸ். இங்கிலீஷ்ல சொன்னா நோ மின்சிங் வேர்ட்ஸ், நோ மின்சிங் வேர்ட்ஸ். நான் ஸ்ட்ரைட்டா டீல் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே, in Jesus name we need such kind of an anointing Father. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தில் எங்களை நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. Thank you Holy Spirit.